டிசம்பர் 15ஆம் தேதி அதிமுக செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். அதிமுக பொதுக்குழுவில் எடுக்கப்பட வேண்டிய முடிவுகள் தொடர்பாக மாவட்ட செயலாளர்கள் மற்றும் தலைமை நிலைய நிர்வாகிகளுடன் கடந்த 6ஆம் தேதி எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்தினார். அந்த கூட்டத்தில் புதுப்பித்த உறுப்பினர் அட்டைகளை வழங்காத நிர்வாகிகளையும் செயல் வீரர்கள் கூட்டத்தை நடத்தாத மாவட்ட செயலாளர்களையும் கடுமையாக கடிந்து கொண்டதாக கூறப்பட்டது. அதிமுகவின் வட்டக் கழகங்கள் சார்பு அமைப்புகளின் பணிகள் குறித்து ஆய்வு செய்யவும் அவற்றின் பணிகளை மேம்படுத்தவும் தொண்டர்களுக்கு புதுப்பித்த உறுப்பினர் அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளதா என்பதை ஆய்வு செய்யும் விதமாக முன்னாள் அமைச்சர்கள் 10 பேர் கொண்ட கள ஆய்வுக் குழுவையும் அமைத்தார். இந்த குழு ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் சென்று கள ஆய்வுக் கூட்டம் நடத்தி வரும் நிலையில் மதுரை, நெல்லை, கன்னியாகுமரி, கும்பகோணம் ஆகிய இடங்களில் நடைபெற்ற கூட்டங்களில் மோதல்கள் வெடித்தன. இந்நிலையில் டிசம்பர் 15ஆம் தேதி சென்னை வானகரத்தில் அதிமுக செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் என பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். இந்த கூட்டத்தில் மாவட்டந்தோறும் நடத்தப்பட்ட கள ஆய்வுக் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்ட அம்சங்கள் மற்றும் அதிமுக நிர்வாகிகளுக்கு இடையேயான மோதல் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகள் தொடர்பாக விவாதம் நடத்தப்பட என கூறப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.